சென்னையிலே ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் பஃபெட்டாக நான் வந்து தேடிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து நிறைய இடம் பார்த்தோம். இந்த இடம் தான் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு பட்டுது. இது என்ன இடம்னா, ஸ்மோக் அப் பார்பிக்யூன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நான் போன பிரான்ச் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்குது. ஆம்பியன்ஸ் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. இது லைக் ரெட் அண்ட் பிளாக் தீமில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே அந்த ஃபயர் சிம்பிள்லாம் இருக்கிறனால ஏதோ ஒரு டெமன் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க சர்வ் பண்ணுற பிளேட் கூட பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதனால் அந்த தீமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் நான் சாப்பிடும்போது எல்லாமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே மற்ற நிறையா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நிறையா ட்ரை பண்ணிட்டோம். அதுலேருந்து இது எப்படி வித்தியாசப்பட்டதுன்னா, இங்கே லைக் உமனுக்கு 50% டிஸ்கவுண்ட்னு கொடுக்குறாங்க. வேறு யாருக்காவது பர்த்டேனா அந்த பர்த்டே பர்சனுக்கு ஒரு 99 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் இது செம்ம ஒர்த்தான ஒரு ஆஃபராக இருந்துச்சு. டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்கக்கிட்ட இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், இவங்கள்ட்ட இருக்கிற மெயின் கோர்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலே இருக்குது. இவங்க போடுற பிரியாணி ஆகட்டும், அந்த பிரியாணி நம்ம ஊர் ஸ்டைலில் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு கூட வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம சென்னை ஸ்டைலில் இருந்துச்சு. அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. உமனுக்கு 50% டிஸ்கவுண்ட்னு கொடுக்குறனால இது லேடிஸ் நிறைய பேர் போனாங்கன்னா அவங்களுக்கு செம்மையாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா வழக்கமாக மற்ற பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்திங்கன்னா பில்லு பர் பர்சனுக்கு ஆல்மோஸ்ட் 1000 கிட்ட வரும். இங்கே லைக் லெஸ் தென் 500, இன்ஃபேக்ட் ஒரு 450 அந்த ரேஞ்சில் தான் வரும். மெயின் கோர்ஸில் வெஜிடேரியனில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் குறிப்பாக அவங்கள்ட்ட ஒரு வெஜிடேரியன் நூடுல்ஸ் இருந்தது. அது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுதான் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இது போக இவங்கள்ட்ட லைவ் கவுண்டரும் நிறைய வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வாத்து, காடை அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் லைவ் கவுண்டரில் அப்படியே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம டேபிளுக்கு தனியாக சர்வ் பண்ணுறாங்க. இவங்களுடைய மெயின் கோர்ஸ் டிஸ்பிளேயில் நிறைய சாலட்ஸும் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் முக்கியமான பார்ட்டுக்கு வரும் இங்கே இருக்கிற அந்த நான் வெஜிடேரியன் கிரேவிஸ். இங்கே ஃபிஷ் கிரேவி வச்சுருந்தாங்க, மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க, அண்ட் எக் கிரேவி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நானோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பிரியாணி பொதுவாக இது மாதிரியான ஒரு பஃபேயில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும். இங்கே நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் நம்ம பக்கா மெட்ராஸ் ஸ்டைலில் ஒரு முஸ்லீம் பிரியாணி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய எடுத்து சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களுடைய லைவ் கவுண்டரில் நம்ம கொடுக்குற சஜஷன் படி லைக் என்ன டேஸ்ட் எப்படி இருக்கணும், ஸ்பைஸியாக இருக்கணுமா, என்ன மசாலா வேணும், அதெல்லாம் சொல்லிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பஃபேல இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் போக அங்கே பணியாரம் அது மாதிரியும் போட்டுட்டு இருந்தாங்க லைவ் கவுண்டரில். அண்ட் நான் வெஜிடேரியனுக்கு மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன்லேயும் லைவ் கவுண்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. பன்னீர், மஷ்ரூம்னு அதில் நம்ம கேட்குற மாதிரி ஃப்ரை ஆர் கிரேவி நம்ம எப்படி கேட்குறோமோ அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்தா ஆப்ஷன்ஸும் அவங்கள்ட்ட இருந்தது. டெசர்ட்டில் மெயினாக நான் பார்த்த ஸ்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் இருந்தது. அண்ட் ஜிலேபி இது ரெண்டுமே சுட சுட வச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாருக்காவது பர்த்டேனா அவங்க ஸ்பெஷலாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு பர்த்டே கேக் கொடுத்துட்டு அங்கே எல்லாருமே பர்த்டே சாங்லாம் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க விளாட்றதுக்கு ஒரு ப்ளே ஏரியாவும் வச்சுருந்தாங்க. நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா பஃபே ரெஸ்டாரண்ட்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய பஃபே ரெஸ்டாரண்ட்ஸாக போட்டாச்சு. அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Chukko. Do subscribe to the channel, guys. Bye.